Hello friends, welcome to சாடிய சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பூசணிக்காய் வேர்க்கடலை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதை செய்யறதுக்கு முன்னாடி சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். பூசணிக்காயை முதல்ல நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் மஞ்சள் பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு முழு பூசணிக்காயில இது கால் பகுதி. இந்த ரெண்டு துண்டா போட்டு மேல உள்ள இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். இது கொஞ்சம் கெட்டிமாக தாங்க இருக்கும், பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கோங்க. எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இன்னொரு பீஸையும் க்ளீன் பண்ணிடலாம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. நம்ம கட் பண்ணிடலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, மீடியம் சைஸா. வாங்க எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கலாங்க. 150 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேன், வறுத்துக்கலாம். வேர்க்கடலையே கருக விடாமல் அளவான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த பூசணிக்காய் பொரியல் சிறும் கசப்பாயிடும், நல்லா இருக்காது சாப்பிட. வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். பூசணிக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயங்க சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுங்களாங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. பத்து பல்லு பூண்டு தட்டி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாங்க. இந்த பூசணிக்காயில் நம்ம பூண்டு இப்படி தட்டி போட்டு செஞ்சோன்னா அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சிருக்கு. மிளகாய் தூளோட பச்சை வாசனம் போயிடுச்சுங்க. நம்ம கட் பண்ண பூசணிக்காயை சேர்த்துடலாம்.
கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. பூசணிக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதுங்க. பூசணிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமே வெந்துடும். தண்ணி இந்த அளவுக்கு போதும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். வேர்க்கடலை எல்லாம் தோல் நீக்கியாச்சுங்க. பூசணிக்காய் வேகிறதுக்குள்ளே இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். 6 பல் பூண்டு தோல் நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை ரஃப்பாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ரஃப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப பொடியாகவும் இருக்கக்கூடாது. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணி ஓரளவுக்கு வற்றிருக்கு. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இது வேகட்டும். தண்ணியெல்லாம் வற்றிடுச்சுங்க. பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்திருக்கு. இப்போ வேர்க்கடலையே சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து எல்லாம் கலந்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துடலாம். இதில் பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாம் சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பூசணிக்காய் வாங்கினீங்கன்னா இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சுவையான பூசணிக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.